என்னங்க ம் என்னங்க என்னங்கறல சொல்லு. இனிமே ம் நானும் உங்களை மதன் கூப்பிட போறதில்ல. இந்த மதன்கிற பேரே நல்லா இல்ல. கதிர் நல்லா இருக்கு. கதிருங்கிற பேரு தான் அத்தைக்கு பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்களை கதிர் தான் கூப்பிட போறேன். ஓகே? மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இனிமே நான் என்ன பண்ண முடியும்? ம் மாமியார் மருமகள் மட்டும் இல்ல, 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அதனால நாங்க சொல்ற பேச்சு தான் நீங்க கேட்கணும் சார். இரு, நீ எங்க அம்மா ஓகே. 3வது யாரு? ஐயோ மக்கு, நம்ம ஜூனியரை தான் சொன்னேன். ஓ ஹஹா, அந்த முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, மறந்துட்டேன். அது சரி, நம்ம குழந்தைக்கு பையனா இருந்தா என்ன பேர் வைக்கலாம்? இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏய், நான் சொல்லட்டுமா? சொல்லு. என் மாமனார் பேரு முருகேசன். மீசை எல்லாம் முறுக்கி காட்டுற. எங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்திருக்க? பாத்திருக்கேனே போட்டோல. உங்க அம்மா காமிச்சாங்களே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன? என் மாமனார் மாதிரி அழகா பெரிய மீசை வச்சுக்கோங்க. அப்பதான் அவரை மாதிரி கம்பீரமா இருப்பீங்க. நானு பெரிய மீசை. மிஸ்ஸஸ் தேவி, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்க மாமனார் உங்களுக்கு மாமனாரா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அப்பா, ஞாபகம் வச்சுங்க. ஓ அப்படியா சார்? ஆக்சுவலா அவரு உங்களுக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே என் அத்தையோட புருஷன். அது ஞாபகம் இருக்கா சார்? அப்படியா? அச்சச்சோ, இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன கிண்டலா இருக்கா? பின்ன என்ன? இப்போ ஆட்சி வந்து மாமியார் மருமக கையில தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அப்படியே மேடம்? சரிங்க மேடம். கையை கட்டி வாயை பொத்திட்டு அடிமை மாதிரியே இருக்கு. ஹலோ, என்ன சார் ஜாமெட்ரி பாக்ஸ் பின்னாடியும் ஏதாவது லவ் ஸ்டோரி வச்சிருக்கீங்களா? லவ் ஸ்டோரி இல்ல, ஆனா ஒரு ஸ்டோரி இருக்கு. லவ் ஸ்டோரி இல்ல, ஆனா ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்படி என்ன ஸ்டோரி? இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தான் என் அப்பா, உன் மாமனார் எனக்கு கடைசியா வாங்கிட்டு வந்தது. இத வாங்கிட்டு வர வழியில தான் ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டாரு. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். சின்ன வயசுல இருந்தே எப்ப இதை பார்த்தாலும் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். கதிர், சாரி. சாரியா? நீ எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ற? ஆக்சுவலா நான் உனக்கு நன்றி சொல்லணும். தேவி, எங்க அம்மா என் மேல கோவப்பட்ட அப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். எப்படி அவங்கள சமாதானப்படுத்த போறேன், என்ன பண்ணுவேன், எதுவும் எனக்கு தெரியாம இருந்தேன். பட் ஒன்னு அவங்க பார்த்த உடனே அப்படியே டோட்டலா ஆளே மாறிட்டாங்க. ரொம்ப நன்றி தேவி. நான் தான் முதலே சொன்னேன், அம்மா கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடலான்னு. நீங்க தான் கேட்கல. மக்கு பிளாஸ்டிக். என்ன என்ன சொன்ன? என்ன மக்கு பிளாஸ்டிக்? மக்கு பிளாஸ்டிரியா? மக்கு பிளாஸ்டிக். யார்? நான் வந்து மக்கு பிளாஸ்டிரி. வேண்டாம். இன்னொரு தடவை சொல்லாத, எனக்கு பிடிக்கல. மக்கு பிளாஸ்டிக்.
ஏய், நானா சொல்லாத. திரும்ப சொல்லணுமா? மக்கு பிளாஸ்திரி. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? கொஞ்சம் இங்க வாங்கல. அம்மா அவங்கள எதுக்கு இப்ப கூப்பிட்டுட்டு இருக்க? இல்ல, நீ என்ன வந்து மக்கு பிளாஸ்டர்னு சொன்ன இல்லையா, அதை எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக. அம்மா கொஞ்சம் இங்க வாங்கல. இதெல்லாம் அவங்க கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? நான் என் ஊருக்கு வந்துட்டு அதுலயும் என் வீட்டுக்கு வந்துட்டு நீ என்ன மக்கு பிளாஸ்டரிம்ப நான் சும்மா இருக்கணும். இரு, எங்க அம்மா நான் சப்போர்ட்டுக்கு போறேன். அம்மா உன் மருமக என்ன மக்கு பிளாஸ்டரிங்கிற அம்மா வந்து நியாயத்தை கேளுமா அடிக்கிறா அடிக்கிறா வலிக்குது கொல்றா. சாரி சாரி சாரி. ஓகே ஓகே சாரி. வேண்டாம். வேண்டாமா? சமாதானம். வேண்டாமா? சொல்லு. சொல்லு. கண்ணா சொல்லு. கண்ணாவா? சொல்லு. கண்ணா. கண்ணா. ரொமான்டிக்கா கண்ணா. கண்ணா. ராஜா சொல்லு. ராஜா. அத்தான் சொல்லு. போயா. சொல்லுங்கற. அத்தான் சொல்லு. அத்தா. அது எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க வந்து புருஷங்களை மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க நீ என்ன கூப்பிடு. போடா. என்னது போடாவா? அம்மா உன் மருமக என்ன மரியாதை இல்லாம. அப்ப மாமா 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 சொல்லு. மாமா. மாமா. அது என்னது மேமா இல்ல மாமான்னு சொல்லு. செல்லமா ரொமான்டிக்கா. நீ சொல்றது ஒரு ஃபீலே இல்லையே. சரி மாமா. அது அது அந்த பயம் இருக்கட்டும். இங்க ஏதாவது அராஜகம் பண்ணா அங்க கம்ப்ளைண்ட் போயிடும். புரியுதா? சாமி வாய் மூடிட்டு. தேவி தேவி சும்மா அத்தை பேரை சொல்லி பிளாக்மெயிலா பண்ற. கதிர், அம்மா தூங்கிருப்பாங்களா? போய் கேட்டு வை. ஏன்னு போய் கேக்குறது? போய் தட்டி எழுப்பி அத்தை அத்தை நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வா. முட்டாய். ஏன் தேவி, இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, இன்ஃபேக்ட் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீடு ஒரு பெரிய பங்களா தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா அத்தையோட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்கேயே செட்டில் ஆக போறதா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நிஜமாவா சொல்ற? நிஜமாதான். எனக்கு இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த ஊரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. Is it? ரியலி. ஆக்சுவலா தேவி, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. எங்க அப்பா இறந்து போன உடனே எங்க அம்மா என்ன கூட்டிட்டு எங்க மாமா கிட்ட தான் வந்தாங்க. எங்க மாமா எங்க அம்மா கிட்ட சொன்னாரு, அக்கா நீ இனிமே எங்கேயுமே போக வேண்டாம், என் கூடவே இருந்துரு அப்படின்னு. ஆனா எங்க அம்மா கேட்கல. இல்லடா, நான் உனக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல, நான் தனியாவே இருந்துக்கிறேன், எனக்கு தான் இங்க ஒரு சின்ன நிலம் இருக்கே அப்படின்னாங்க. ஆனா எங்க மாமா கேட்கல. எங்க மாமாக்கு வந்து எங்க அம்மா மேல ரொம்ப பாசம். என்ன எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவும் மாமாவும் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா தான் எங்க மாமாவை வளர்த்தாங்க. எங்க மாமா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, கதிரு எனக்கு வந்து 2 தாய்டா, ஒருத்தி வந்து பெத்து போட்டு மட்டும் போயிட்டா, உன் அம்மா தான் எனக்கு தாய்க்கு தாயா இருந்து வளர்த்தா பாரு. எங்க மாமாக்கு வந்து எங்க அம்மா தனியா இருக்கிறது பிடிக்கல. ஆனா எங்க அம்மா ரொம்ப அடமட்டா இருந்தா. கொஞ்ச நாளா அவங்க 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை கூட இருந்தது கிடையாது. உனக்கு தெரியாது தேவி, எங்க அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப வைராகியம் பிடிச்சவங்க. தனி ஆளா தென்னங்கீத்து வெட்டி ஒரு கூரை வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம்
நினைச்சேன். இது ஒரு ஓட்டு வீடா மாத்தினாங்க. இந்த வீட்டு சிவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா மண்ணை குழைச்சு செவரு வச்சு கீத்து கட்டினது, அதுக்கப்புறம் இத கார வீடா மாத்தினது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வீடு இல்ல தேவி, இது எங்க அம்மா எனக்காக கட்டின அரண்மனை. மதன், உங்களை ஆக்சுவலா பார்க்கறதுக்கு முன்னாடி என் லைஃப்ல சென்டிமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்பேன். ஆனா இப்ப சொல்றேன், சென்டிமெண்ட் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை மதன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பின்னா எனக்கு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்க, அம்மாங்கிற ஒரு உறவும் கொடுத்துருக்க, ஒரு குழந்தை வரப்போகுது. எல்லாத்துக்கும் மேல அன்பனா என்ன, பாசம்னா என்ன, உறவுனா என்னன்னு எனக்கு புரிய வச்சிருக்க. தேங்க்ஸ் சொல்லிதானே ஆகணும். ஆக்சுவலா நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் தான் அந்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா பொழுது விடிஞ்சிரும். நல்ல பொண்ணா சமத்த படுத்துங்கணும். ஓகே? இல்ல, ஏன்? நான் ஓ மடியில படுத்துக்கிறேன். என்னது நீ என்ன சின்ன குழந்தையா? பரவாயில்ல. ஏ பத்ரி, இங்க இருக்கேன், நான் கவனிக்கவே இல்லை. அம்மா, வழக்கமா நான் தான் உன்னை வான்னு கூப்பிடுவேன். இந்த தடவை என்னாச்சு விஷயம்? நீ என்ன வான்னு கூப்பிட்டுருக்கிய? ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சது, அதான் வான்னு கூப்பிட்டேன். அவ்வளோதானா? டேய், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷ சங்கதி கிடைச்சிருக்கடா. கதிரோட அம்மா கோச்சிட்டு கிராமத்துக்கு போனதும், அடடா இப்படி ஆயிடுச்சே, தேவியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். தேவி கிராமத்துக்கு போய் அந்த அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இனிமே அவங்கள பற்றி கவலை இல்லைன்னு சொன்ன பிறந்தான் எனக்கு நிம்மதியாச்சு. குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கவலையா இருக்குல்லடா. நீ என்ன நினைக்கிற? டேய், உன்னை தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பத்ரி, என்னாச்சுரா? வாட்ஸ் த ப்ராப்ளம்? டெல்லியில் இருக்காளே என் தங்கச்சி. ஆமாம், உன் சிஸ்டர் மணிமேகலை நல்லா இருக்காள்ல? மணிமேகலுடைய பையன் பரத் ஏதோ ஒரு பஞ்சாபி பொண்ணை காதலிச்சிருக்கான். அதில் ஏதோ பிரச்சனையாக போய் பரத்தை பிடிச்சி போலீஸில் உள்ளே வச்சுட்டாங்க. மணிமேகலை அதை சொல்லி ஒன்று அழுதுட்டான். 2 நாளாக அதை நினச்சி நானும் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். 2 நாளாக அழுதுகிட்டு இருந்தியா? ஏண்டா இப்படி சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? எப்போ ஏற்பட்ட ஆள் நீ? எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தப்போ அடுத்த செகண்ட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியா எல்லாம் கொடுப்பேன். 2 நாள் அழுதுங்கிற? அது என்னோடா, உனக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு பட்டுன்னு ஐடியா வருது. ஆனால் எனக்குன்னு வரும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மணிமேகலையை நினச்சி 2 நாளாக அழுதுகிட்டு தான் இருக்கேன். பாவம், அவளை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. புருஷனை இழந்துட்டு தனியே ஆளாக இருக்கா. நீ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அழுதுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவள் தனியாக தான் இருக்கணும். ஏன்டா நீ இதை எனக்கு முன்னாலே சொல்லலை? அது இல்லைடா,
ஏற்கனவே கதிர் அம்மா மேட்டரில் நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் இதை சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேடா பத்ரி. என்னோட அமெரிக்காவில் இருந்த சத்விந்தர் சிங் இப்போ தான் டெல்லியில் பெரிய போஸ்டில் இருக்கான். ஒரு ஃபோனில் முடிக்க வேண்டிய விஷயத்தை இப்படி பண்ணிட்டியடா. சரி விடு. எப்படிடா விட முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தங்க மணிமேகலை மட்டும்தானடா. நீ அடி வாங்கியே சாக போற. நான் விடுன்னு சொன்னது உன் தங்கையை பத்தி இல்ல, இந்த பிரச்சனையை என்கிட்ட விடுன்னு சொன்னேன். அப்போ பிரச்சனை முடிஞ்ச மாதிரி அப்படித்தானே அர்த்தம்? திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்காத. நாளைக்கு நாம 2 பேரும் டெல்லி போறோம். உன் சிஸ்டர் மணிமேகலையை பார்த்து எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ டெல்லி போய் ரொம்ப நாள் ஆச்சா? பத்ரி, நீ எப்போ காமெடியா பேசுற, எப்போ சீரியஸா பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொன்னது உன் சிஸ்டர் மணிமேகலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன். சரி, காத்தால எப்போ ஃப்ளைட் நான் செக் பண்ணிட்டு உனக்கு நைட் ஃபோன் பண்றேன். காலையில் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறேன் ஏர்போர்ட்டுக்கு. சரியா? அது இல்லடா, நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? டெல்லியில் என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான், கவலைப்படாத. அது இல்லை, ஏரோப்ளேனில் போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பேசாம நம்ம ட்ரெயின்லயே போயிடுவோமே. ட்ரெயினில் ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ள உன் பரத்தை பஞ்சாபுக்கே தூக்கிட்டு போயிடுவான் போலீஸ். ஏன்டா பயப்படுறேன்? நான் தான் கூட வரேன்ல. இந்த பரத் பேசாம ஏதாவது ஒரு தமிழ் பொண்ணா பார்த்து காதலிச்சிருக்கலாம். ஏண்டா சிதம்பரம், இந்த சிங்கள்லாம் எப்போதும் கையில கத்தி வச்சிருப்பாங்களாமே. அதான் டெல்லியில உனக்கு தெரிஞ்ச சிங்க ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னியே, நீ நிஜமாவே பெரிய ஆள் தான்டா. ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடி போயிட்டேன். ஆனா நீ எப்படித்தான் பெரிய பெரிய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறியோ. நான் எங்கடா சமாளிச்சேன்? எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ ஏதாவது ஐடியா கொடுப்பேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போ நான் அறிவாளி தானோ? நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே. அதான் நாளைக்கு டெல்லி போறோம்னு சொல்லிட்டேனே. என் கேள்வி அது இல்லை, நான் அறிவாளி தானே. அதில் என்ன சந்தேகம்? நான் கிளம்பட்டுமா? இப்பதாண்டா எனக்கு சந்தேகமே அதிகமாயிடுச்சு. ஒரு முட்டாள நிர்பந்தத்தால அறிவாளின்னு ஒத்துக்கிற மாதிரி மாடுலேஷன்ல சொல்றேன். இப்போ நான் என்னதான் சொல்லணுங்கிற? அதான் சொன்னேனே நீ அறிவாளின்னு. மேட்டர் ஓகே தான், ஆனா டோனும் மாடுலேஷனும் சரியில்லையே. நான் சரியா தாண்டா சொன்னேன், நீ சரியா புரிஞ்சுக்கல. சரி, இப்போ சொல்லு, நான் எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லு. நண்பா பத்ரி, நீ ஒரு அறிவாளி. நண்பா பத்ரி, நீ ஒரு பெரிய அறிவாளி. இப்போ மாடுலேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. டார்ச்சர் பண்ணாதடா முட்டாள். கரெக்டா? இப்பதான்டா மாடுலேஷன் கரெக்டா வந்திருக்கு. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேண்டவே வேண்டாம், ரொம்ப நன்றி. ஒரு அறிவாளிய அறிவாளின்னு ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு அறிவாளியால தான் முடியும். மற்றவங்களை பத்தி நாம ஏன் பேசணும்? அது சரி. அப்போ நீ சொல்றத பார்த்தா நம்ம 2 பேருமே முட்டாள் மாதிரி இருக்கு. இதை நீ எப்படி எடுத்துக்கோ எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் கிளியர்டா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்ப சொன்னீங்க, இது படு கரெக்ட். இனிமே நீ கிளம்பலாம். இப்பதான் உன் முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. வந்தப்ப மூஞ்சியை வச்சிருந்த பாரு, பார்க்க சகிக்கல. அதுக்காக தானடா உன்னை வர சொன்னேன். ஓகே கண்ணா, ஃபோன் பண்றேன். பாய்.